அது எப்படின்னா, ஆவியினால் 1961 ஜனவரி மாதம் நிரம்பினார். அதோட சரி. அது தினதோறும் நிரம்புறது இல்லை. ஆவியினால் நிரம்பியிருக்கிறார். அந்த கர்த்தருடைய வார்த்தையால் நிரம்புறது இல்லை. ஆவியானவர் ஆவியானவர் சத்திய வசனத்தை உள்ள வச்சு வெளிப்படுத்தி அதன் மூலமாக உள்ள மாற்றப்பட்டு மறுரூபமாகவில்லை. உள்ள அந்த வேலை நடக்கல. ஏதோ ஒரு அற்புதமான அனுபவத்தை பெற்றாரு. ஒன்று பெருசாக ஏதோ நடந்தது, அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறாரு. உள்ளே மாற்றப்பட்டு வேறொரு மனுஷனாக மாறி ஒரு சந்தோஷமுள்ள நன்றி செலுத்துகிற ஒரு கீழ்ப்படிந்து வாழுங்கன்ற அந்த இதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு மனுஷனாக மாறலை. மனத்தாழ்மை வரல, சார்ந்த குணம் வரல. கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறாரு, பைபிள் வச்சிருக்கிறாரு, ரட்சிக்கப்பட்டன்னு கூட சொல்கிறாரு, ஆவியை பெற்றன்னு கூட சொல்கிறாரு. ஆனால் ஆவியினால் தொடர்ந்து நிரப்பப்படவில்லை. அதனால தான் நல்ல ஆவிக்குரிய குடும்பங்களில் கூட திருமண வாழ்க்கையில் பயங்கர தோல்விகள் ஏற்படுகிறது. இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் நல்ல ஆவிக்குரிய ஒரு மத்தியில் எவ்வளவு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறத பாருங்கள், எவ்வளவு அக்கப்போர் நடக்குதுன்றதை பாருங்கள், எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளே மக்கள் போயிட்டு இருக்கிறார்கள் என்பதை கவனிங்க.